अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन इलाहिल अव्वलीन वल आखिरीन अस्सलातु वस्सलामु अला सय्यिदिना सय्यिदिल अव्वलीन वल आखिरीन व अला कुल्लि मन दआ बिदावतिही वहतदा बिहदीही वस्सन्ना बिसुन्नतिही इला यौमिद्दीन अम्मा बअद क़ाल अल्लाहु तआला फ़ी मुहकमित तंज़ील वल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम शहरु रमज़ान अल्लज़ी उन्ज़िला फ़ीहिल क़ुरआन इला आखिरिल आया ஸதகல்லாஹு மௌலானல் அஸீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு உன்னதமான மாதத்தில் முதல் ஜும்மாவுடைய தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கோம். இந்த மாதம் புனிதமான மாதம். இதனுடைய பரக்கத்துகள், இதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக நிறைய பேசியாச்சு, நிறைய கேட்டாச்சு. ஏங்க எதனால இந்த மாதம் சிறப்பு? இஸ்லாமிய மாதங்களுடைய 9வது மாதம். ஏன் இந்த மாதத்துக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு இருக்கணும்? எல்லா மாதங்கள் மாதிரி தானே இதுவும் ஒரு மாதம், அதே மாதிரி தான் இருக்கு, எல்லாமே ஒரே மாதிரி தான். அல்லாஹ் குரான்ல இதுக்கான காரணத்தை சொல்லி காமிக்கிறான். இந்த மாசத்துக்கு சிறப்பு காரணம் சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதத்துக்கு ஏன் சிறப்புனா, இதுல தான் நம்முடைய வேதமாகிய திருக்குரான் இறக்கப்பட்டுச்சு. அதனால இந்த மாதம் சிறப்புடைய மாதம். இப்போ திருக்குரான்ங்கிறது 2 விதங்கள்ல இறக்கப்படுது. ஒன்று 23 ஆண்டுகளாக சிறிது சிறிதாக இறங்கியது. ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மொத்த சூறாவாகவோ ஒரு சில ஆயத்துகளாகவோ இறக்கப்பட்டது ஒன்று. ஆக திருக்குரான் 23 வருடங்கள்ல இறக்கப்பட்டது. நபி அவங்களுடைய 40வது வயதிலிருந்து 63வது வயது வரைக்கும் இது ஒரு இறக்கப்படுது. இது இல்லாம லௌஹே மஹ்ஃபூல் அப்படிங்கிற அந்த பலகையிலிருந்து முதல் வானத்திற்கு இறக்கப்பட்ட ஒரு இறக்குதல் ஒன்று. ஒரு இதை இறக்குறது அப்படிங்கிறதே 2 விதமானது. முதல்ல லௌஹே மஹ்ஃபூல்ங்கிற இடத்துல இருந்து முதல் வானம். இது ஒரே மாதத்தில் ஒரு நாள் இரவிலே இறங்கியது. அது ரமலானுடைய மாதம், லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த முதல் இறக்குதல்ங்கிறது அடிப்படையானது. அதுல 114 சூறாக்களுமே இறக்கப்பட்டுச்சு. அதுதான் ரமலானுடைய மாதம், இந்த லைலத்துல் கத்ர், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறமா ஒரு இறக்கப்படுதல் இருக்கு. முதல் வானத்துல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறங்குறது. இதுதான் 23 வருஷம் ஆனது. அந்த முதல் அடிப்படையான அந்த இறக்கப்படுதல்ங்கிறது இந்த மாசத்துல நடந்துச்சு. அதனாலதான் இந்த மாதத்துக்கு இவ்வளவு சிறப்பு. கண்ணியத்து கொடுத்தானவர்களே, ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கமாக மீண்டு மீண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வருடத்துல நடக்கக்கூடிய ஒரு ரீசார்ஜ், வருடத்துல நடக்கக்கூடிய ஒரு ரீசர்வீஸ் தான் இந்த ரமலானுடைய மாதம். ஒரு நிறுவனத்துல ஒரு படிப்பின் அடிப்படையில வேலைக்கு சேர்க்கிறாங்க. சேர்த்ததுக்கு பின்னாடி ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று வைப்பாங்க. அந்த நிறுவனத்தில் அவர் சேரும் பொழுதே அதற்கான படிப்பை படித்து முடிச்சிருப்பாரு. இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒரு தடவை ஒரு ட்ரைனிங்னு வைப்பாங்க. ஒரு 4 நாள் 5 நாள் அந்த ட்ரைனிங் நடக்கும். திரும்பி வேலைக்கு போயிடுவாங்க. திரும்பி ஒரு 6 மாசம், ஒரு வருஷம் வேலை பார்ப்பாங்க. இப்படி ஒரு அமைப்பு இருக்கு. அது மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த அடியார்கள் அல்லாஹ்வோட வேதத்தோட இணைஞ்சுதான் வாழணும். வாழ்நாளுடைய ஒவ்வொரு நேரமும் இந்த வேதத்துல சொல்லப்பட்டதின் அடிப்படையில விளங்கணும், அமல் செய்யணும். ஆனா அதுக்குன்னே ஒரு மாசத்தை ஏற்படுத்துவோம். அந்த மாசத்துல ஒரு ரீசார்ஜ் ஆகணும். அந்த மாசத்துல கொஞ்சம் அதிகமான தொடர்பு இந்த திருவேதத்தோட அவங்களுக்கு ஏற்பட்டு, அதுக்கு அடுத்து வரக்கூடிய 11 மாதம் இந்த வேதத்தோட தேவையான தொடர்பு இருக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த ரமலானுடைய மாதம் திருக்குரானுக்கான மாதமாக ஆக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான்ல மற்ற மாதங்களை விட திருக்குரானோட அதிகமான தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்துல அன்று வரைக்கும் எவ்வளவு வசனங்கள் இறங்கி இருக்குதோ
அந்த அனைத்து வசனங்களையும் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஓதி காட்டுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாடம் ஓதுதல் ஒன்று இருக்கு, அன்றாடம் அவங்க மனனம் செய்யறதுங்கிறது ஒண்ணு இருக்கு, அன்றாடம் அவங்களுக்கு வசனங்கள் இறங்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ரமலானுடைய மாசத்துல ஒரு தனிப்பட்ட முயற்சி, ஒரு தனிப்பட்ட கவனம், எல்லாத்தையும் சரி செய்யறது அப்படிங்கிற அடிப்படையில தனக்கு இறக்கப்பட்ட அனைத்து வசனங்களையும் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஓதி காட்டுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ரமலான் மாசம் அந்த அளவுக்கு குர்ஆனோடு இணைந்து இருக்க வேண்டிய ஒரு மனிதன் இணைய வேண்டிய ஒரு மாதம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் திருக்குர்ஆனை பார்க்கக்கூடிய பார்வை என்பது வேறு, சஹாபாக்கள் நமது முன்னோர்கள் பார்த்த பார்வை என்பது வேறு. அவர்கள் இந்த குர்ஆனை வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக, தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வாக பார்க்கிறாங்க. நாம் அதே திருக்குர்ஆனை ஏதோ தொழுகைக்காக இறக்கப்பட்டது போன்று, ஏதோ தொழுகையில ஓதணுங்கிறதுக்காக இறக்கப்பட்டதாகவும், அல்லது யாராவது வஃபாத் ஆயிட்டாங்கன்னா 40ல் ஃபாத்தியா ஓதுறதுக்காக, வருஷ ஃபாத்தியா ஓதுறதுக்காக, வீடு கட்டினா குடியேறுறதுக்கு ஓதுறதுக்காக, ஏதாவது ஜின்னு செய்தான்னா அண்டிருச்சுன்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓதப்படக்கூடிய ஒரு மாயாஜால புக்காக பார்க்கணும். மந்திர புக், மந்திரங்கள் ஓதக்கூடிய ஒரு மந்திர புக்கு மாதிரி அந்த பார்வை. ஆனால் இது மந்திர புக்கு கிடையாது, இது ஒரு பொருளாதார புக்கு, இது ஒரு சட்டத்துவ புக்கு, இது ஒரு மருத்துவ புக்கு, இது ஒரு வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி கையேடு. இது மந்திரம் கிடையாது. அவருடைய வாழ்க்கையில இது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையுது. வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைக்கு டக்குன்னு இது ஒரு தீர்வை கொடுக்குது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயல்பாகவே கோபமானவர்கள், நல்ல விஷயங்கள்ல மிக வேகமாக கோபப்படக்கூடியவர்கள் தேவையான இடங்கள்ல. இப்போ ஹஸரத் உமர் ரலியல்லாஹு ஒரு நாள் ஹிலாஃபத்துடைய சமயத்துல சஹாபாக்களோட ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. அவங்க தான் இப்போ ஹலீஃபா. இப்போ ஒருத்தர் வர்றாரு, வந்து ஹஸரத் உமர் ரலியல்லாஹு ஏசி சத்தமா திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நீங்க நீதமா ஆட்சி செய்யல, உங்களுடைய ஆட்சி இப்படி இருக்கு, உங்க ஆட்சியில என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வரிசையா பல விஷயங்களை சொல்லி ஏசி திட்டுறாரு. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு கோபம் வந்துருக்கு. வந்துட்டு நான் நீதம் செய்யலைன்னா வேற யார் நீதம் செலுத்த முடியும்னு சொல்லி பதிலுக்கு இவங்களும் சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஒரு சஹாபி ஒரு ஆயத்துடைய ஒரு சிறு பகுதியை ஓதி காமிச்சாங்க. வாரித் அனில் ஜாஹிலி, இந்த மடையர்கள் எல்லாம் புறந்தள்ளுங்க, மடையர்களுடைய பேச்சுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துக்காதீங்க அப்படின்னு வரக்கூடிய அந்த வசனத்தை அந்த சஹாபி பக்கத்தில் இருந்தவர் ஓதி காமிக்கிறாங்க. ஓதி காண்பித்த உடனே உமர் ரலியல்லாஹு அவ்வளோ கோபமானவங்க டக்குன்னு அமைதி ஆயிட்டாங்க. தான் எந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாங்களோ அங்கே போய் அமைதியாக உட்கார்ந்து வந்தாங்க. ஆக இவர் வந்தது தப்பு, ஏற்று பேசினது தப்பு, குறை சொன்னது தப்பு, அதுக்கு தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு கோபம் வருது. ஆனால் அன்றாடம் வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அது. அந்த கோபத்தை இந்த குர்ஆனுடைய வசனம் தடுத்து நிறுத்துது. அவங்க உடனே அந்த கோபத்திலிருந்து பின்வாங்கி கொண்டாங்க. ஒரே ஒரு ஒரு வாசகம், மடையர்களை புறந்தள்ளிடுங்க, அவங்களுடைய பேச்சுக்கு பெரியதாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அப்படின்னு வரக்கூடிய அந்த வசனம். அது கண்ணியத்து கொடுத்தாங்களே அன்றாட வாழ்க்கைக்கு இந்த திருக்குர்ஆனோடு அவங்க இணைஞ்சிருக்கிறத பார்க்கணும். ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க இதே திருக்குர்ஆனை ஒரு பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வாக பார்க்குறாங்க. தன்னுடைய வாழ்நாளில் நடக்கக்கூடிய அனைத்து தேவைகளுக்கும் இந்த திருக்குர்ஆன் இருந்துச்சுன்னா நம்ம பூர்த்தி செஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த விதத்துல இதே திருக்குர்ஆனை பார்க்குறாங்க, அணுகுறாங்க. ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய வயோதிக காலகட்டம், அவர்களுக்கு குமர்கள் இருந்தாங்க, பெண் பிள்ளைகள் இருந்தாங்க, நிக்காஹ் செய்து கொடுக்கப்படாத பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய கடைசி நேரம் சக்கராத்துடைய காலகட்டம். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்திருக்காங்க. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறதுக்காக போறாங்க. போய் பார்க்குறாங்க, இனிமே இவங்க குணமாகி வர்ற மாதிரி தெரியல. அவ்வளோதான், இதை கடைசி சக்கராத். அதை பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிறாங்க.
இது சக்கராத்துடைய நிலை தான், அடுத்து மௌத்து தான். சரி, இவங்க ஹலீஃபா, அவர்கள் நண்பர். சரி, ஏதாவது ஒரு உதவி செய்யலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது முறையிடுறீங்களா, ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அன்றைய ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. சொன்னாங்க, நான் என்ன முறையிடுகிறேன், என்னுடைய பாவங்களை தான் நான் முறையீடு செய்கிறேன், நிறைய பாவங்கள், அதுக்கு மன்னிப்பு கிடைக்குமா, இதுதான் எனக்கு கவலை, வேற எந்த கவலையும் இல்லை, இதுதான் என்னுடைய முறையீடு, கவலை, கோரிக்கை அப்படின்னா இதுதான் என் பாவம் தான், அது சரியாயிடுச்சு, அது மன்னிக்கப்பட்டுச்சுன்னா போதும், இதுதான் எனக்கு தேவை. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு மீண்டும் கேட்குறாங்க, வேற ஏதாவது கோரிக்கை இருக்கா, நான் ஹலீஃபா, நீங்க என்ன சொன்னாலும் நான் நிறைவேற்றி தர்றேன். அவங்களுடைய விஷயம் என்னன்னா, இவங்களுடைய குமர்கள் இருக்காங்க, அவங்களுடைய நிக்காவுடைய விஷயங்கள் இருக்கு, அவங்களுடைய எதிர்காலம் இருக்கு. இப்போ வஃபாத் ஆயிட்டாங்கன்னா அவங்கள யாரு பார்ப்பாங்க, அதுக்கு ஏதாவது தன்னை பொறுப்பாக்குன்னா தான் நின்று செய்யலாமே, அந்த ஒரு தேக்கத்துல திரும்பி கேட்குறாங்க, வேற ஏதாவது கோரிக்கை இருக்கா, வேற ஏதாவது தேவை இருக்காங்க. இல்லை, எனக்கு வேற எந்த தேவையும் இல்லை. அப்புறம் உஸ்மான் எல்லாம் மீண்டும் கேட்டுட்டாங்க, உங்க குமர்கள் இருக்கிறாங்களே, ஏதாவது உதவி செய்யணுமா. அப்ப அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லை, என் குமரர்களுக்கு, என் வீட்டு பெண்களுக்கு நீங்க எந்த உதவியும் செய்ய தேவை கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, என் வீட்டு பெண்களுக்கு நான் சூரத்துல் வாக்கியாவை கற்றுக் கொடுத்துட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி நான் கேட்டேன், யார் ஒருவர் ஒவ்வொரு நாள் மக்ரிபுக்கு பிறகும் சூரத்துல் வாக்கியாவை ஓதிக்கிட்டு வராரோ அவருக்கு எந்த விதமான வறுமையும் வராது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். என் மகளுகளுக்கு நான் அதை கற்றுக் கொடுத்துட்டேன், அவங்க அதை அமல் செய்கிறாங்க, நீங்க எந்த விதமான உதவியும் செய்ய தேவையில்லை அப்படின்னா. ஆக அந்த சூறாவின் மீது, அதை ஓதுவதன் மூலியமாக ஏற்படக்கூடிய பலனின் மீது அவ்வளவு நம்பிக்கை. வஃபாத்துடைய நேரம் எந்த ஒரு மனிதரும் மனம் தளரக்கூடிய ஒரு நேரம், அந்த மரண நேரம்ங்கிறது. ஆனா உறுதியா இருக்கிறாங்க. வந்து கேட்டவர் பெரிய ஹலீஃபா, என்ன கேட்டாலும் என்ன கோரிக்கை வச்சாலும் நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. ஆனா அதன் பக்கமா சாயல, உறுதியா சூரத்துல் வாக்கியா மீது நம்பிக்கை. ஒரு பொருளாதார தேவைக்கும் இது பயன்படும் அப்படின்னு அவங்களுடைய பார்வை பயன்பட்டு கொண்டாங்க. அதே மாதிரி இதே திருக்குரான முன்னோர்கள் பார்த்த பார்வை, இது ஒரு மருத்துவத்திற்கான நூல். தனக்கு வரக்கூடிய நோய்களுக்கு இதன் மூலியமாக ஷிஃபாவை தேடிக்கொள்ள முடியும், இப்படியும் பார்த்திருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒருத்தர் சிறுநீரக பிரச்சனையை சொல்லி முறையிட்டார். எனக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்கு, எனக்கு அன்றாட சுய தேவையை நிறைவேற்றுறதுல பிரச்சனை இருக்கு, சிறுநீரகம் போறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவத்தில் ஒரு பெரிய டிசீஸ், அது பெரிய நோய். இப்போ அதை முறையிட்டார். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, குர்ஆனுடைய அஸ்திவாரத்தை கொண்டு நீங்க என்ன செஞ்சுக்கங்க, ஷிஃபாவாக ஆக்கி கொள்ளுங்க. இப்போ அவர் கேட்டார், குர்ஆனுடைய அஸ்திவாரம் என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா தான் குர்ஆனுடைய அஸ்திவாரம். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. சூரத்துல் ஃபாத்திஹா தான் அன்றாட தொழுகையில் ஓதுறோம் இல்லையா, அல்ஹம்து சூரா, அது ஓதுங்க இன்ஷாஅல்லாஹ் சரியாக ஆகும். ஆக அவங்களுடைய பார்வை இதே திருக்குர்ஆன், இதே சூரத்துல் ஃபாத்திஹா, இதே அல்ஹம்து சூரா அவங்களுக்கு ஒரு பெரிய நோய் நிவாரணியாக, அதுல அவ்வளவு நம்பிக்கை, அதுல அவ்வளவு உறுதி, அப்படி அவர்களுடைய பார்வை. அதே மாதிரி பார்க்குறோம், அன்றாடம் வாழ்க்கையில வழி தவறியவர்களை திருத்தக்கூடியது இந்த திருக்குர்ஆன். இன்னைக்கு ஒரு மனிதர் வழி கட்டுட்டாரு, இந்த ஒரு மனிதர் தவறான பாதையில போறாரு, எப்படிங்க அவரை சரி செய்யறது? இவர் சொன்னா சரியாயிடுவாரா, அவர் சொன்னா சரியாயிடுவாரா, அவரை சரி செஞ்சிடலாமா, இப்படி சரி செஞ்சிடலாமா? இல்ல, அன்றைய காலகட்டத்துல பல அறிஞர்கள், பல மேதைகள் உருவானதுக்கு காரணம், அவங்களுடைய தவறான பாதையிலிருந்து சரியான நிலைக்கு வந்ததுக்கு காரணம் இந்த திருக்குர்ஆனாக இருக்குது. பார்க்குறோம், ஹஸரத் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பெரிய மார்க்க அறிஞர். எந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு அதே மாதிரி வணக்கசாலி, ஆபிதுல் ஹரம், ஹரமுடைய ஆபித், ஹரமுடைய வணக்கசாலினே பேரு. ஜாருல்லா, அல்லாவுடைய அண்டை வீட்டுக்காரர், காபத்துல்லாலே இருக்கிறதுனால இப்படிப்பட்ட பேர் வச்சாங்க, அல்லாவுடைய அண்டை வீட்டுக்காரர். இப்படி மார்க்க கல்வியிலையும் ஒரு உயர்ந்த நிலை, வணக்கத்திலையும் ஒரு உயர்ந்த நிலை. ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எல்லா அவுலியாக்களுடைய முதன்மையில இருக்கக்கூடியவர்கள். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையுடைய ஆரம்ப காலகட்டம்ங்கிறது ஒரு வழிப்போக்கு திருடர், அதாவது வழிப்பறி திருடர், வழிப்பறி செய்யக்கூடிய ஒரு திருடர். இவரை அந்த ஊரு, அந்த பகுதிக்கே தெரியும், இவர் ஒரு மோசமான திருடருங்கிற திருட்டு விஷயத்துல ரொம்ப பிரபலியமானவர். இவரை எல்லாம் அந்த கிராமத்து மக்கள், அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவருக்கு பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நபராக இந்த நபர் இருக்கிறார். இவ்வளவு பெரிய மார்க்க அறிஞருடைய ஆரம்ப கால நிலை அப்படி இருக்கு. ஒரு நாள்
ஒரு வீட்டுல திருடுறதுக்காக அந்த வீட்டுடைய சுவர் மேல ஏறி நிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள இருந்து யாரோ அன்றைய இரவுல குரான் ஓதிக்கிட்டு இருக்காங்க. குரான் ஓதக்கூடிய அந்த சப்தம் கேட்குது. அந்த ஓதக்கூடிய நேரத்துல ஒரு ஆயத்து வருது. அலம் யக்னில் இல்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அந்த ஆயத்தை அவர் உள்ளவங்க ஓதுறாங்க. இவர் வீட்டு சுவருக்கு மேல திருட்டுறதுக்காக போனவர் மேல நின்று கேட்கிறாரு. அந்த ஆயத்துல வருது, ஈமான் கொண்டவர்களுக்கு இப்படி ஒரு நேரம் வரவில்லையா? அவர்கள் அல்லாஹ்வுடைய நினைவுல தங்களுடைய உள்ளத்தை ஈடுபடுத்துவதற்கு, தாங்கள் வழி நேர்வழி பெறுவதற்கு ஒரு நேரம் வரலையா அப்படின்னு சொல்லி அர்த்தம் உள்ளக்கூடிய அந்த ஆயத்தை சத்தம் கேட்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஃபுலைலுக்கு ஒரு எண்ணம் வருது. வாழ்நாள் இவ்வளவு நாள் போய்கொண்டே இருக்கு, திருட்டு தவறான விஷயங்கள்லே போகுது. இந்த ஆயத்துடைய கருத்து என்ன? ஏப்பா நீ திருந்துறதுக்கு ஒரு டைமே கிடையாதா? பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்க, நானும் உன்னை மன்னிச்சுக்கிட்டு இருக்கேன், மறைச்சுக்கிட்டு இருக்கேன், மக்களுக்கு தெரியாம நீ செஞ்சுக்கிட்டே இருக்க, உன்னை நான் மன்னிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏதோ ஒரு டைம் வரணும்ல மாறுறதுக்கு. ஒருத்தர் தொழுகை இல்லாம இருக்காரு, தொழுகையை எடுக்கிறதுக்கு ஒரு டைம் வந்துடணும். இல்லைங்க, நான் தொழுகை இல்லாம இருக்கேன், இப்படியே இருந்துக்கிறேன், நான் நோன்பு வச்சதே இல்லை, வைக்காமே இருந்துக்கிறேன், நான் இவ்வாறு செஞ்சதே இல்லை, இப்படியே இருந்துக்கிறேன், ஹராமான வருமானத்துல இருக்கேன், இப்படியே இருந்துக்கிறேன், இப்படி இருக்கக்கூடாது. அந்த ஆயத்து என்ன சொல்லுது? ஒரு டைம் சேஞ்ச் ஆகிற ஒரு டைம் வரணும் அப்படிங்குது. அதான் யக்னில் இல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களுக்கு அப்படி ஒரு டைம் வரலையா? அவங்க அல்லாஹ்வின் பக்கமா இணைகிறதுக்கான நேரம் வரலையா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனம் கேட்டது அவங்களுக்கு உள்ளத்தை மாற்றுவது. அவங்க யோசிக்கிறாங்க, ஏன் இவ்வளவு காலம் பயிற்சி இது மாறக்கூடாதா? இது ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த திருட்டுடைய முயற்சியை விட்டு கீழே இறங்குறாங்க. ரோட்ல நடந்து போறாங்க. இந்த ஆயத்தை யோசிச்சுட்டே போறாங்க. போற வழியில அந்த இருட்டு நேரம் ஒரு முசாஃபிரான அந்த பயணம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்று உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்குள்ளார அவங்க பேசுறத இவர் ஓரமாக நின்று அவர்களுக்கு தெரியாம கேட்கிறாரு. அந்த முசாஃபிர்கள், அந்த பயணம் செய்யக்கூடிய அந்த காஃபிலா, அந்த கூட்டத்தார்கள் பேசிக்கொண்டிருக்காங்க. இந்த ஊர்ல தான் இப்போ ஃபுல்லைலுங்கிற திருடன் இருக்கான், அவன் இந்த ஊர்ல இருக்கிறான், நம்ம இங்க தங்குறது நல்லது இல்லை, நம்ம பயணிச்சு போயிடுவோம், நம்ம பிடிறதுக்குள்ள வேற ஒரு ஊருக்கு போயிடுவோம், இருட்டுல இந்த நேரத்துல இங்க இருக்கிறது நல்லது இல்லப்பா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தாரர்கள் அவங்களுக்குள்ள பேசி கொண்டிருக்காங்க. அந்த வார்த்தைகளையும் இவர் கேட்கிறாங்க. ஏற்கனவே இந்த ஆயத்தை கேட்டுட்டு வந்தவர், மக்கள் எல்லாம் நம்ம மேல இவ்வளவு பயமா இருக்கிறாங்களா? இப்படியா அல்லாஹ்வுடைய அடியார்களை நான் பயமுறுத்தி வச்சிருக்கிறேனா? அவங்க நிம்மதியா இரவு தூங்க முடியாத அளவுக்கு என்னைய பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி இது ரெண்டு விஷயத்தையும் யோசிக்கிறாங்க. அன்றையில இருந்து மாறுறாங்க, பைத்துல்லா போறாங்க. ஹரம்லே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இருந்து ஜாருல்லா, அல்லாஹ்வுடைய அண்டை வீட்டுக்காரன்னு அந்த பட்டப்பேர் கிடைக்கிற அளவுக்கு அவங்க வாழ்ந்து வஃபாத்தாகிறாங்க. கணித்து கொடுத்தாங்களே. இந்த திருக்குரான்ங்கிறது பல மனிதருடைய வாழ்க்கையை மாற்றியது. நம்மளால முடிஞ்ச நேரங்களை இந்த குரானுடைய விஷயங்களை செலவழிக்கணும். நம்மளால முடிஞ்சதை எடுத்து ஓதுறது, ஓத தெரியலன்னா ஓத கற்றுக்கொள்வது. அதே மாதிரி அதனுடைய தர்ஜுமாக்களை, குரானுடைய தமிழாக்கங்கள் இருக்கு, அதை எடுத்து படிச்சு பார்க்கறது. அதுல உள்ள வசனங்களை நம்மளால 170% கிரகித்து கொள்ள முடியும். ஏதோ ஒரு வசனங்கள் புரியலை தெரியலை அப்படிங்கிற பட்சத்துல உலமாக்கள் அன்னைக்கு அதை கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் பெரும்பாலான வசனங்கள் மிக எளிதாக மிக ஈஸியாக விளங்குற மாதிரியான ஒரு வசனங்கள் தான். எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆரம்பம் ஒரு நிலையாக இருக்கும், போக போக அதனுடைய சார்ந்த விளக்கங்கள் அல்லாஹ் வெறும் தர்ஜுமா படிக்கும் போதே கொடுத்துருவான். அதனால அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும். நான் முழுமையா என் வாழ்நாள் முகத்துக்குள்ளார அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், நான் உலகத்துல அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கான், ஒரு கைடு ஒன்று கொடுத்து அனுப்பியிருக்கான், இதை படிச்சு அமல் செய்யுன்னு சொல்லியிருக்கான். அதுல என்ன சொல்லியிருக்கான்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணுமே. செஞ்சுறதுங்கிறது ரெண்டாவது, விஷயத்தை தெரிஞ்சே ஆகணும். அது முதல் கட்டத்தையாவது நான் செய்யணுமே அப்படின்னு அடிப்படையில் தர்ஜுமா எடுங்க. இந்த ரமலானுடைய நேரங்கள், ஓய்வான நேரங்களில் எடுத்து உட்கார்றது, படிக்கிறது எவ்வளவு நம்மளால முடியுமோ. ஒரு 600 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் அது விளங்குறதுங்கிறது ஒரு பெரிய காரியம் கிடையாது. எடுத்து உட்காந்து படிச்சோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அது சார்ந்த விளக்கங்களை கொடுப்பான். அதுல குழப்பங்கள் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தை உலமாக்கள் அன்னையும் கேட்டுக்கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா விளங்கி அமல் செய்ய பார்த்து தந்துருவானாங்க. சுன்னத்துடன் கொண்டு ஒரு